ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே சால்வ் ஆகி மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும். இறைவன்கிட்டையும் யூனிவர்ஸ்கிட்டையும் இந்த பிரார்த்தனையை முன் வச்சுட்டு இன்றைக்கி ரீடிங்குள்ளே போகலாம். என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிஞ்சிருக்கிற உங்கள் காதல் திரும்பவும் சேருமா? ஓகே, உங்கள் 2 பேரையும் யூனிவர்ஸ் திரும்பவும் சேர்த்து வைப்பாங்களா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, பிரிஞ்சிருக்கிற உங்களை இந்த யூனிவர்ஸ் திரும்பவும் சேர்த்து வைக்குமா? யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜியை செக் பண்ணிப்போம். 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, Seven of Wands, strength. Okay, Five of Cups, Ace of Swords, Four of Wands, Nine of Cups, Three of Wands, Two of Pentacles, King of Wands, Knight of Wands, bottom of the deck Five of Swords வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பிரிஞ்சிருக்கிறவங்க காதலை யூனிவர்ஸ் சேர்த்து வைக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை செக் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜியை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் எனர்ஜி மேட்ச் ஆச்சு, உங்கள் பர்சனோட எனர்ஜி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. அதே மாதிரி இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஓகே, எப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜியை செக் பண்ணுவோம். 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு, ஸ்ட்ரென்த், 5 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா உங்களையே நீங்கள் வந்து இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, 7 ஆஃப் வான்ஸ் வந்து அதை தான் சொல்லுது. மென்டலி நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உள்ளுக்குள்ளே என்ன தான் ஹர்ட், ரெக்ரெட், சோகம், கவலைகள், துக்கம் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ராங்காக காட்டிக்கிறதுக்கு மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஆனால் மனசுக்குள்ளே நிறைய வழிகள் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. ஓகே, இது என்ன ரிலேஷன்ஷிப்னு கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட எனர்ஜியாக இருக்குது. அதாவது நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப பாதிக்கப்பட்டாலும், ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, நிறைய பெயின், ரொம்ப ஒரு ஹர்ட், நிறைய சோகம் இருக்குது, சொல்லாத சோகம், மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனைகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் வீக்காக இல்லை. ஓகேங்களா? ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்தையுமே ஒரு ரியலைசேஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. உண்மையை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம், இதுதான் ஃபேக்ட், இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, ஏற்றுக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய எனர்ஜி. இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கிங் ஆஃப் வான்ஸ் இருக்குது, நைட் ஆஃப் வான்ஸ் அண்ட் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து 5 ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஈகோ இருக்கிற ஒரு பர்சனாக இருக்காங்க. ரொம்ப டாமினன்ஸ். ஓகேவா? ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டர். அவங்க கை தான் ஓங்கியிருக்கணும், அவங்க தான் டிசிஷன் மேக்கராக இருக்கணும், அவங்க சொல்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நடக்கணும், அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும். ஸோ அவங்க சொல்படி தான் நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு அவங்க ஒரு லீவு மறைவுன்னு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிடணும், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகே, நீங்கள் வந்து அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியும் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது அவங்கக்கிட்ட. ஓகே, அப்படியே வந்து போகிற ஒரு எனர்ஜி. திடீர்னு கால் பண்ணி பேசுவாங்க, திடீர்னு மெசேஜ் பண்ணுவாங்க, திடீர்னு மணிக்கணக்காக அவங்க கூட சேட் பண்ணுவாங்க. அண்ட் சடனாக வந்து
டிஸப்பியர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்ட் எனர்ஜி தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேவா? அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ பேசுவாங்க, அப்பப்போ போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. அண்ட் அடுத்து 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. எது சரி, எது தப்பு, எது தேவை, எது தேவையில்லை, எந்த வழியில் போகணும், எப்படி போக வேண்டாம், அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். எப்போ பேசணும், எப்போ பேச வேண்டாம், அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. பேசலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் இருக்குது. மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா, நம்பரை பிளாக் பண்ணலாமா வேண்டாமா, ஒருவேளை பிளாக் பண்ணியிருந்தா அன்பிளாக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே குழப்பம்தான். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தில் கூட அவங்க கிளியராக இல்லை, தெளிவாக இல்லை. அதே மாதிரி மைண்ட் கேம்ஸ் நல்லா ப்ளே பண்ணுறாங்க அவங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஈகோ ஃபைட்ஸ் இருக்குது, ஈகோ கிளாஷஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ மென்டலி ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை அவங்க. ஓகேவா? ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சந்தோஷமாலாம் இல்லை. ஸோ அவங்க உங்களை நினைக்கிறாங்க, உங்களை பற்றி யோசிக்கிறாங்க, உங்கள் ஞாபகங்கள் இருக்குது, உங்ககிட்ட அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. அந்த அட்ராக்ஷன் இன்னும் குறையல. பட் அவங்கக்கிட்ட எந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டும் இல்லை. ஓகேவா? கன்சிஸ்டன்சி வந்து மிஸ்ஸிங். ஓகே, அண்ட் ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்குது. சம்டைம்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. சடன்னாக வருவாங்க, சடன்னாக போவாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, ஒரு கன்சிஸ்டன்சி அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அடுத்து பார்த்தோன்னா 4 ஆஃப் வான்ஸ், 9 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி எப்படி இருக்குங்கிறத ரிவீல் பண்ணுற கார்ட்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரீயூனியனுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சோல்மேட் கனெக்ஷன் உங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நோ காண்டாக்டில் இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ரீயூனியன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் தான் அவரோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் எனர்ஜி. ஓகேவா? உங்களால் மட்டும்தான் அவரை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். உங்களால் மட்டும்தான் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் தான் அவங்க நினைக்கிறத செய்வீங்க, அவங்க எதிர்பார்க்குறத செய்வீங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ 2 பேருக்குள்ளேயுமே அப்படி தான். உங்களுக்கு அவங்க வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருப்பாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் எனர்ஜியாக இருப்பீங்க. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே இருந்தாலுமே ஒரு வெயிட்டிங் எனர்ஜியும் இருக்குது. ஓகே, எதிர்பார்ப்பு இருக்குது 2 பேருக்குள்ளேயும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கீங்க. பிரிஞ்சு இருந்தாலுமே 2 பேருமே ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ வந்து ஒரு இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்மிக் ஒரு டெஸ்டின் ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் பிரேக்கப் ஆகிட்டு போகிற கனெக்ஷன் மாதிரி இல்லைங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களை ரீயூனைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எஸ், அதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு ஸ்மூத் ரீயூனியனாக இல்லை. ஓகேங்களா? ஏன்னா 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் 2 பேருக்குள்ளேயும் ஈகோ கிளாஷஸ் நிறைய இருக்கும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியர் ஆகணும். ஓகேவா? உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை. ஓகே, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை, அதனால் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி அதெல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு உள்ள பொறுமை இல்லை. 2 பேருக்குள்ளேயும் ஈகோ. ஸோ இதெல்லாம் கிளியர் ஆனால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரீயூனியனுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து 2 ஆஃப் பென்டிகல்ஸும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்தே ஆகணும். ஒரு இந்த இம்மெச்சூர் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகணும். நைட் ஆஃப் வான்ஸ் வந்து அப்பப்போ வர்றது, அப்பப்போ போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, அதை தான் இன்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், ரீயூனியன் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்ட் பிஹேவியரை காட்டணும். ஓகேங்களா? 2 பேருமே ரொம்ப மெச்சூராக இருக்கணும். இந்த இம்மெச்சூர் பிஹேவியர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். இதை மாற்றிக்கிட்டிங்கன்னா தான் யூனிவர்ஸ் உங்கள் 2 பேருக்கும் ஒரு ரீயூனியனை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்மூத் ரீயூனியனை கொடுப்பாங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்து எப்போ ரீயூனியன் கொடுக்கும் அப்படின்னா உங்கள் பர்சன் கண்டிப்பாக மெச்சூர்ட் பர்சனாக ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ஹெவியாக இருக்குது. ஸோ அவங்க தான் மெச்சூர்ட் பர்சனாக மாறணும். நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? பாஸ்ட் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகணும். எதனாலலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்ததோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகே, அதை அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுங்கிற மாதிரி தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. சைக்கிள் ரிப்பீட் ஆகுங்கிறது செகண்டரி, ரீயூனியனே நடக்காது. இது எல்லாத்தையுமே அவங்க மெச்சூர் பர்சனானால் தான் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க.
நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணால் தான் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் 2 பேருமே பாஸ்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பேசி கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாத்தையுமே பேசி ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்குள்ளே வந்துச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் நோக்கி போகும். ஓகே, இல்லைன்னா இப்படியே 2 பேருமே வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் கார்டு சொல்கிறது எவ்வளோ பெயின் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து சேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சேஸிங் வந்து உங்களை நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அவங்க தான் ரியலைஸ் பண்ணி வரணும், அவங்க தான் மெச்சூர் ஆகி வரணும். இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் திரும்பவும் இதே மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பெயின், செப்பரேஷன், கன்ஃபியூஷன் அந்த மாதிரி சைக்கிள் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆனால் அது அவங்க மூலமாக கிடைக்குமா இல்லை வேறு வழியில் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களோட செல்ஃப் ஒர்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஸோ ரீயூனியன் சான்ஸ் இருக்கா? யூனிவர்ஸ் உங்கள் 2 பேரையும் திரும்பவும் சேர்த்து வைக்குமான்னு கேட்டால் எஸ், ரீயூனியன் சான்ஸ் இருக்குது. ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்சர்டைன் தான். ஓகேங்களா? உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது இப்போது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்ககிட்ட அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் உங்ககிட்ட அட்ராக்டடாக இருக்காங்க, ஆனால் ஈகோவும் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் தான் அந்த ஈகோவை பிரேக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் செல்ஃப் ஒர்த்தை ரியலைஸ் பண்ணுங்கள், உங்களோட செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவுட்கம் எப்படி இருக்குன்னா, உங்கள் 2 பேரோட உங்களோட க்ரோத் அண்ட் அவங்களோட மெச்சூரிட்டி அதை பொறுத்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட க்ரோத் இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் இருக்கும். ஓகே, உங்களோட க்ரோத். ஓகே, நான் யாருமே இல்லைனாலும் என்னை பார்த்துக்க முடியும் என்னாலன்னு நீங்கள் எப்போ உங்கள் செல்ஃப் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ, உங்களோட க்ரோத் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதோ, அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி எப்போ மெச்சூர்ட் பர்சனாக உங்ககிட்ட திரும்பி வராங்களோ அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் இருக்கும், அதாவது ரீயூனியன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு மெசேஜ். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். ரீடிங்கில் இப்படி சொல்லியிருக்கேன். உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும் இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம். ஓகே, அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் இன்னர் வாய்ஸை கேளுங்க, உங்கள் இன்னர் பவரை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, அண்ட் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.